அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாப் சூப்பர் மேக்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டாப் சூப்பர் மேக்ஸ் சேனலில் கோட் மேக்ஸ் டெஸ்ட் சீரீஸ்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதில் இன்றைக்கி நம்மளோட நிறைவு நாள். அதாவது நம்ம தொடர்ந்து நிறைய டெஸ்ட் எழுதிட்டு வந்தோம். டாபிக் டெஸ்ட்டாக இருக்கட்டும், ரிவிஷன் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாமே எழுதிட்டு வந்திருந்தோம். அந்த வகையில் இன்றைக்கி 16வது நாளாக நம்ம ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு தான் எழுத போகிறோம். சரி தானா? ஸோ நமக்கு எக்ஸாம் நெருங்கிடுச்சு. இந்த டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் அந்த ஒரு ரீதியில் தான் நம்ம வந்து இந்த கொஷின் பேப்பரை பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி தொடர்ந்து ப்ராக்டிஸில் இருக்கவங்களுக்கும் உங்களுக்கு தெரியும் இந்த கொஷின் பேப்பரோட ஹார்ட்னஸ் என்ன, இது எப்படி கொஷின் இருக்குது, எந்த அளவுக்கு யோசிக்க வச்சுருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கும் வழக்கம் போல் இன்றைக்கி டெஸ்ட் நம்பர் 16 கொஷின் பேப்பரும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் போட்டு டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால் இதை நீங்கள் உங்களோட இப்போ அடுத்த நம்ம 28 டெஸ்ட் எழுத போகிறோம் இல்லையா, அதுக்கு அதே மாதிரி ஒரிஜினல் கொஷின் பேப்பரை எடுத்துகிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 16 டெஸ்ட்டுங்கிறது உண்மையிலே உங்களுக்கு ஒரு வேல்யூபிளான டெஸ்ட்டாக தான் இருந்திருக்கும். ஏன்னா எக்ஸ்பிரஷன் வீடியோவாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்க முடியும், அப்படி தானே? ஸோ அதனால் இந்த கொஷின் பேப்பரை எல்லோரும் டவுன்லோட் போட்டு நல்லபடியாக டெஸ்ட் எழுதுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படிங்கிறத இதை வச்சு கூட நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கலாம். சரி தானா? இதில் எதுவும் வீக்காக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ கூட டைம் இருக்குது, நமக்கு ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படி எக்ஸாமுக்கு போய்க்கலாம். சரி தானா? ஸோ எல்லாருக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட். யார் ஒருத்தங்க இந்த டெஸ்ட்டை முழுசாக பயன்படுத்தியிருக்கீங்களோ அவங்க நிச்சயமாக எக்ஸாமில் வந்து 25 out of 25 வாங்கிடுவீங்க. மற்றவங்களாம் அப்படின்னு கேட்காதீங்க, எல்லாராலுமே முடியும். இருந்தாலும் இந்த ஒரு டெஸ்ட் சீரீஸுங்கிறது நம்ம ஒரு பெய்டு டெஸ்ட் பேட்ச்க்கான கொஷின் பேப்பர் தான் நம்ம இங்கே முழுசாக கொடுத்துருக்குறோம். ஸோ இதோட உழைப்பு என்ன அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இதன் வழியாக நம்ம நார்மலாக கொஷின் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரிஜினல் கொஷின் பேப்பரில் எங்கேருந்து கொஷின் எடுக்கிறாங்க, எப்படிலாம் செட் பண்ணுறாங்க, அந்த ஒரு ரீதியில் தான் நம்ம இதை எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ அதனால் எல்லாருமே நல்லபடியாக டெஸ்ட் எழுதுங்க. இன்னும் அடுத்தடுத்து இது முடிஞ்சதுக்கப்புறமும் அடுத்து மெயின்ஸ் இருந்தால் மெயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்து இல்லை நான் அடுத்து ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுறேன் அப்படின்னா மறக்காமல் கண்டினியூஸாக அப்படி படிச்சுட்டே இருங்க. எந்த ஒரு லேக்கிங்கும் இல்லாமல் தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணால் மட்டும்தான் நம்ம இதில் வெற்றி அடைய முடியும். அதனால் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.